மருது. என்னாச்சு ஏன் சோகமா இருக்க? அதுவா? ஒண்ணுல்ல மருது. எல்லாரும் படத்துக்கு போறாங்க, பீச்சுக்கு போறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா யார் கூட போறது? என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு பிரச்சனை? நான் கூட வரேன். நம்ம போலாம். நிஜமாவா? நிஜமா தான் சொல்றேன். சொல்லு. ஆமா. இழிச்சிங்க. ஓ பார்த்தல, ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து எப்படி பேசிட்டு இருக்காங்க. வாயாப்பா. வெளியே போறது யாராச்சும் பார்த்து ஐயா கிட்ட சொல்லிட்டாங்கன்னா ஐயா என்ன கூட்டு கேட்பாரு. நான் இல்லைன்னு சாதிச்சிடணும். உன்னையும் கூட்டு கேட்பாரு. நீ அடிச்சு சொல்ல எங்கேயும் போகலன்னு சொல்லணும். புரியுதா? புரியுது. ஓகே, நம்ம போலாம். ஓகே மருது. என்னப்பா வாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா? நான் படிக்கிற விஷயமா மருது வந்து கிளாஸ் பார்க்க சொன்னேன். என்ன படிப்பு? அடிக்க கூப்பிட்டு இருந்தாங்க சால. பார்த்து ரொம்ப படிச்சு மூளையை கெடுத்துக்காதீங்க. சால ஆளு கம்மியா இருக்காங்களா? நீ வரியா? நான் வரலப்பா, பாக்குறேன். பாத்துக்க ஜோடிய. என்ன மருது? விடு, நம்ம போறோம். நான் பாத்துக்கிறேன். ஓகேவா? என்னையா ஜோசியர், ரொம்ப நாள் ஆளை காணோம். எங்க போயிருந்தீரு? பக்கத்து வீடு பணியார் பக்கம் போயிருந்தேன் ஐயா. யார், தர்மலிங்கத்தையா? ஆமாய்யா. அவருக்கு ஒரு பையன் எனக்கு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாரு. பொண்ணு பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. என்னையா ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கீரு? மருதுவும் பொண்ணையும் பத்தி என்ன சொல்ல போறாருன்னு நினைக்கிற, அப்படிதானே? அவங்க ரெண்டு பேரும் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டாங்கய்யா. அதுக்கு மருதுட சொல்லியிருக்கேன். ஐயா, என்ன போட்டோகிராஃபர் இந்த பக்கம்? ஐயா வீட்டுக்கு போயிருந்தீங்கய்யா. ஸ்கூல் ஃபங்க்ஷன் போயிருக்கேன்னு சொன்னாங்க. ஆமா, பக்கத்து வீட்டில் சொன்னாங்கய்யா. அதான் ஃபோட்டோ கொடுத்துட்டு போகலாம் நான். ஓ, போட்டோ நல்லா வந்திருக்கா? ஐயா பார்த்துட்டு நீங்கள் அந்த ஃபோட்டோ பார்த்ததோட எனக்கு ஒரு ஆர்டர் கொடுத்து கொடுங்க. சரியா, நான் வீட்டில் போய் பார்த்து உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன். சரிங்க, வரோம் ஐயா. சரி. மருது இங்க பாரு, எவ்வளவு படம் இருக்குல்ல. ஆமா ஆமா ஆமா. அந்த படத்துக்கு போலாமா? என்ன படம் அது? தாய் தாய் கிழவி. தாய்க்கிழவி அது வேணாம், வேற சொல்லு மருது. இந்த படம் போலாமா? சரி. ஆல்ரெடி பார்த்தாச்சு. அங்க போறேன். புதுசா பண்ண இருக்காங்க. சிவசம்போ அது படமா? ஓகே, புது படம் தான். ஏய், மருது, அங்க பாரு. ஆட்டுக்குட்டி பாரு. அதான் அர்த்தம். ஏய், என்ன மருது, பாவம் ஆட்டுக்குட்டி. இப்பதான் மேனேஜர்கிட்ட வந்து கையில கால்ல விழுந்தாச்சும் வேலையில சேர்ந்திருக்காரு. அவர் ஏன் வர சொன்னார்? வா.
எல்லாம் நம்ம சேஃப்டிக்காக தான், புரியுதா? நம்ம தேட்டருக்கு வந்திருக்கு ஒருவேளை அப்பாவுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதனாலதான் ஆட்டு விட்டு பிடிக்க வந்துருக்குன்னு சொல்லி தப்பிச்சிடலாம், புரியுதா? ஆட்டு விட்டு வாடா 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 மாப்பிள்ள, எப்படி இருக்க? நண்பன் அப்பப்ப ப்ரூவ் பண்றேன். சரி, என்ன அவசரமா என்ன சொல்லு. பொன்னி வந்து படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டா, அதனாலதான் வந்தோம் இங்க. பொன்னி வர சொன்னோம். என்னடா நண்பா, இந்த படம் பாக்குறது, கூத்தடிக்கிறது, பொம்மாலம் பண்றது இதெல்லாம் உங்களோட வச்சுப்பேன். நமக்கு செட் ஆகாது, சரியா? இப்பதான் என் மேனேஜர் வேலையை சேர்த்திருக்கான், அதே பெரிய விஷயம். நான் இன்னும் தியேட்டர் படம் பார்க்க வந்து தெரிஞ்சது என் சீட்டை கீச்சிருவான், பாத்துக்கோ. அண்ணா ஆமாடியா? அண்ணா அண்ணா என்ன அப்படி சொல்றீங்க? நான் படம் பார்த்து ரொம்ப நாள் ஆகும் நான் தேட்டர் வந்து. எனக்காக இந்த தங்கச்சிக்காக லீவ் போட மாட்டீங்களா? பாசம் உள்ளதா இருக்கு. சரி இரு, என் மேனேஜர் ஒரு கால் போட்டு நைஸா லீவ் கேட்டு வந்துடுறேன். இதுக்காக தான் ஆட்டு விட்டு வேணும்னு சொல்றது, புரியுதா? சொல்லுங்க ஆட்டுக்குட்டி. சார், இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் வேணும் சார். ஏன் ஆட்டுக்குட்டி, என்ன விஷயம்? ஹாஸ்பிட்டல் சொன்னா நேரா வந்துருவோம், நான் வரேன்னு சொல்லுவானே. ஹலோ ஆட்டுக்குட்டி, கேக்குது? ஹலோ, கேக்குது சார், கேக்குது சார். சார், அது வந்து கல்யாணத்துக்கு எங்க அம்மா பொண்ணு பார்க்க கூப்பிடுறாங்க, அதால சீக்கிரம் வாங்குறாங்க, அதால லீவ் தேவைப்படுது சார். ஓ அப்படியா? ஆமா சார். நல்ல விஷயம். உங்க கல்யாணத்துக்கு நான் ஒரு 50,000 பணம் தரேன், சரியா? ஓ சார், ரொம்ப 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 நன்றி சார், நீங்க கடவுள் மாதிரி சார். வச்சிருவா சார். ஓகே ஆட்டுக்குட்டி. வேற சொல்லிட்டு வேற உங்ககிட்ட சொல்லிட்டு சரி, 3 டிக்கெட் வாங்கிட்டோம். சரி. படம் பார்க்குறீங்க? என்ன வீரம் ஏன் அவங்க ஆளுங்களும் நிக்கிறானுங்க? என்னங்கம்மா ஆச்சு? வீரையா, டிக்கெட் கேட்டேன், சரி, காசு கேட்கறாங்க. அப்புறம் வீரையா கேட்டான்னு சொன்னேன், யாரையும் டிக்கெட் இல்லை போங்கிறாங்க. நல்லா சொன்னியா? வீரையா வந்திருக்காரு, எனக்கு 3 டிக்கெட் வேணும்னு கேட்டேன், சொல்லியே கொடுக்கல. சொல்லி கொடுங்க. வீரையா பேரை சொல்லி டிக்கெட் எடுத்தீங்க? நாட்டு பஸ்ல கெட்டு போயிருக்கேன். என்னாச்சு பொன்னியா ஓடி வர? அங்க வீரையாவா அவங்க ஆளுங்களும் நிக்கிறாங்க மருந்து. ஐயோ, ஆட்டுக்குட்டி எதனா சொல்றான்? இதுக்கெல்லாம் பயந்தா எப்படிமா? முகத்துல துப்பட்டா கட்டிட்டு போ, ஈஸியா டிக்கெட் எடுத்துடலாம். கிளம்பு. நில்லு. துணியை வேணாம், உண்மை வேணாம். நீங்க படம் பார்க்க முடியாது. உள்ள போன கூட அவங்க பிடிச்சி பாத்துருவாங்க நம்மள. பொன்னி, இன்னைக்கு படம் பார்க்க முடியாது பொன்னி. நம்ம வேணா பீச்சு போலாமா? என்னடா? ஓகே, சரி வாங்க. ஆட்டுக்குட்டி, ஆனா உன அந்த ஆட்டுக்குட்டி வேலையை காமிச்சிட்டு இருக்க பாத்தியா? ஒண்ணுக்கு போக கூடாதுடா, வாடா. மேனேஜர்ரா. போயிட்டான் போயிட்டான், வா வா. அப்பா, நல்ல வேலை பார்க்கல. என்னத்த டேய், படத்தையும் பார்க்கல, அந்த ஆள் என்னையும் பார்க்கல. ரொம்ப அவ்வளோ டைம் ஆயிடுச்சு. சார் சொல்லுங்க சார். சார் ஓகே ஓகே சார், ஓகே சார், நான் கலெக்ஷன் பண்ணிட்டு வந்துடுறேன் சார். ஓகே 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 சார், ஓகே சார், ஓகே. ஏய் ஆட்டுக்குட்டி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? என்னாச்சு? இங்க பாரு ஆட்டுக்குட்டி, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. ஒரு 2 நாளைக்கு ஊருட்டு வெளியே போயிட்டு தலைமுறை வந்துக்கோ. ஏன் பிரச்சனை தலைமீறி போயிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? ஆல்ரெடி அப்பா மேல கொலை காண்ட இருக்காரு. இப்ப நீ கையில மாட்டின பொண்ணே போட்டுருவாரு. ஏய், நான் என்னடா பண்ணேன்? டேய் அதெல்லாம் தெரியாதுடா. 2 நாள் ஊர் விட்டு தலைமறையா இருந்துக்கோ. அப்பா கிட்ட வேற நீ ஊர் விட்டு வெளியே போயிட்டு நான் சொல்லிட்டேன். ஏய், சரியா? நானா கொலை பண்றதுனால கொள்ளை அடிச்சிட்டேனா? என்னையே தலைமுறை சொல்றேன், அதெல்லாம் முடியாது என்னால. என்னடா அவன் எப்படி சொல்லிட்டு இருக்கான்? ஆமா, அவன் எதுக்கு தலைமுறை இருக்கணும்? டேய் உனக்கே அப்பாவுக்கு தெரியும்ல எவ்வளவு கோபமா இருந்தாரு. இவனே தேடி இருந்தாரு. இப்ப வந்து நீ இப்படி பேசிட்டு இருக்க. இப்ப இவன் கையில மாட்டினான்னு வச்சுக்க, சா வச்சு போட்டுருவாரு இல்லையா? உங்க அப்பா அவ்வளோ ஒரு வாட்டி என் மேல கை வச்சாரச்சுக்க, நடக்கதே வேற, மரியாதை இல்லை அவருக்கு. டேய் எது அடிச்சுட்டே இருக்காரு, என்ன அடிக்கிறாரு என்ன? கொஞ்சமா சொல்றத கேளுடா. டேய்,
சொல்ற நீ ஏய், ஆமா அவன் மேல கை வைக்க உங்க அப்பாக்கு என்ன உரிமை இருக்கு? எதுக்கு மேல கை வைக்கிறாரு? கொஞ்சம் டேய் இதுக்கு மேல உங்க அப்பாவை மேல கை வைக்க கூடாதுடா. என்ன ஆனாலும் நான் கூட இருக்கேன்டா. டேய் உனக்கு சொன்னா புரியாதடா, கேளுங்கடா. அவர் சொல்றா ஏய் உங்க அப்பா யாரா இவன் அடிக்கிறதுக்கு? இன்னொரு டைம் அடிச்சாருன்னு வச்சுக்கேன் மச்சான், நீ போய் கேள்றா, நான் உன் கூட இருக்கேன். நான் பாத்துக்கிறேன் விட்றா. ஆமா நானும் எவ்வளவு நாள் டேய் அப்பாடா ஓடிடுங்கடா. மச்சான் உங்க போய் அவங்க அப்பா வராரு. இது அவனுக்கு சரியான டைம். நீ போய் கேளு மச்சான், நான் உன் பக்கத்துல நிக்கிறேன். டேய், போடா. விட்றா, பெரிய மனுஷன்டா, விட்றா, வேண்டாம். டேய் என்னடா பெரிய மச்சான், எங்க பார்த்தாலும் நடிச்சுன்னு போய் கேளு. விட்றா. கூப்பிடுறா. இது யார் போய் மாடி மாடி விட்டுட்டு இருக்கான். நான் சும்மாவே அடிப்பானே. சரி, ஒரு பாத்துலாம் என்ன பண்றான் டாக்டர். ஐயா 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 ஒரு நிமிஷம் ஐயா, உங்ககிட்ட பேசணும் ஐயா. ஏண்டா ராஸ்கல் தேடி சார் ஐயோ ஐயோ. ஐயா ஒழுங்கா இரு, பிச்சு புடம் பிச்சு. ஐயா என்ன அடிக்கிறீங்க? எதுக்கு அடிச்சீங்கப்பா? நீயும் மச்சான ரவுடிசனை நிறுத்துற வரைக்கும் நான் உன்னை அடிச்சுட்டு தான்டா இருப்பேன். இந்த ஆள் பைத்தியமா? இல்லாத மச்சான் இருக்குன்றான், அதுவும் ரவுடிசம் பண்ண சொல்றான். என்ன நான் இந்த ரவுடிசம் பண்ணேன்? ஐயோ. கிளி முத்துச்சரம் முல்லை கொடி யாரு பாவை உந்தன் தேரில் வரும் தேவமன் நீயோ பொன்னின் நிறம் பிள்ளை வல்லம் யாரோ பொன்னின் நிறம் பிள்ளை கதம் வல்லம் யாரோ என்ன நடக்குது? என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன சொன்னா நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஜோசிட்ட சொல்லிட்டேயா, இப்ப வந்துட்டு இருக்காரு. இப்ப வந்துடுவாரு. இங்க ஜோசியர் வந்துட்டாரு. யோ புளியமுத்து ஜோசியரா, பொண்ணையும் மருத்துவம் சேர்ந்தா செத்து போயிடுவாங்கன்னு சொன்னேன். இப்ப என்னன்னா அவங்க 2 பேரும் கூத்தடிச்சு நிக்கிறாங்க. என்னையா என்னய்யா என்ன என்ன கடற்கரையிலயும் தேட்டர்லயும் அப்படி படம் பார்த்துக்கிட்டு கும்மால் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்ததுல இருந்து எனக்கு பிபி ஏறி போய் கை காலெல்லாம் நடுக்கம் வந்துருச்சியா? என்ன 2 பேரும் சேர்ந்த செத்துருவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி கதை விட்டுட்டு இருந்த. என்ன நடக்குது இது? பாக்கய்யா, என்ன பார்த்து சொல்றேன்யா. என்னது பாக்குறேன்? இன்னொரு வாட்டி அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்த்தேன், எல்லாரையும் போட்டு தொலைச்சிருவான். ஜாகிரதை, இதுதான் கடைசி. நான் பார்த்து நான் சொல்லி வரேன். ஆமா ஜோசியரா, ஏதாவது பண்ணி தொலையா, அதனால மோசமான ஆளு ஏன் அந்த மாதிரி பண்றான். ஆமா அப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வரவா? பாய்.